இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருள் வந்து பெங்களூர் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், துவரம்பருப்பு. நம்ம தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 3 தக்காளி, 3 வெங்காயம், பெங்களூர் கத்திரிக்காய் 2, துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கோம். துவரம்பருப்பை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு. இப்போ நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சதை கழுவிட்டு குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ அது கூட பருப்பு கூட கட் பண்ண பெங்களூர் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிளகாய் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றினா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம 5 விசில் வச்சு இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் சுண்டுனா நல்லாயிருக்கும். அதை இப்போ சுண்டுட்டு இருக்கு.